கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். 9 மாதங்கள் கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருந்து நாம் கடந்து வந்த பாதைகளில் வந்த நெருக்கங்கள், போராட்டங்கள், பலவிதமான சோதனைகளிலும் நமக்கு ஜெயம் கொடுத்து வந்த அந்த மேலான கிருபைக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, 10வது மாதத்தின் இந்த முதல் நாளில் நம்மை காலெடுத்து வைக்கும்படியாய் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அவருடைய கிருபை இல்லாமல் நாம் ஒரு நாளை கூட கடந்து வர முடியாது. அவர் நம்மோடு கூட இருக்கிறபடினால் அவருடைய தயவும் அவருடைய இரக்கமும் நம் மீது அளவில்லாமல் நம் மீது ஊற்றப்பட்டு இருக்கிறபடினால் இம்மட்டும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ போராட்டங்கள் நமக்கு விரோதமாய் வந்த போதிலும், சத்ருவானவன் பலவிதமான சோதனைகளையும் பலவிதமான நெருக்கடியான சூழ்நிலைகளையும் நமக்கு எதிராய் கொண்டு வந்த போதிலும் கர்த்தர் நம்மை கைவிடவில்லை. ஆகவே இந்த 10வது மாதத்தையும் அவர் நமக்கு நன்மையான மாதமாய் அவருடைய கிருபையினால் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார் என்பதில் சந்தேகமே இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த மாதத்தின் முதல் நாளில் வேதத்தின் வசனத்தோடு உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிய அவருடைய வலிமையுள்ள வார்த்தையை நாம் தியானித்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளலாம். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால், அந்த வேத வசனத்தில் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை பார்த்து சொல்லிய ஒரு வார்த்தையை நாம் அங்கே பார்க்கிறோம். அதை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சீசர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்ன நல்லதொரு வார்த்தை. அவர் சொல்லுகிறார், இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லக்கூடிய நாட்கள் வந்த பொழுது, அவர் இந்த பூமியில் மனிதனாய் வாழ்ந்து முடிக்க வேண்டிய அந்த காலகட்டத்திலே அவர் தன்னுடைய மரண நாட்கள் நிறைவேற வேண்டிய அந்த சூழ்நிலை வந்த பொழுது, தம்மை தாம் நேசிக்கிற சீஷர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும் என்பதாய். உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படியாய் உங்களுக்கு தேவையான அத்தனையும் நான் உங்களுக்கு செய்து கொடுக்க முடியும். கேளுங்கள், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்து கொடுப்பேன். நீங்கள் எதிர்பார்க்கிற சந்தோஷத்தை நிறைவாய் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஒருவேளை இந்த உலகமானது பாடுகள், வேதனைகள், உபத்திரவங்கள் நிறைந்ததாய் இருந்த போதிலும், மனித வாழ்க்கையானது பலவிதமான போராட்டங்கள் நிறைந்ததாக இருந்தாலும், இயேசுவை சார்ந்து நிற்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் நிறைவான சந்தோஷத்தை அனுதினமும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இயேசு இந்த வார்த்தையை கொண்டு அன்றைக்கு சீஷர்களோடு இடைப்பட்டது போல இன்றைக்கு உங்களோடு கூட இடைபடுகிறார். என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, தகப்பனே, தாயே, என் அருமை வாலிப பிள்ளைகளே, ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் வேதனையை அல்லது துக்கத்தை சந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த குறைவை நிறைவாக்கி உங்கள் இருதயத்தில் நிறைவான சந்தோஷத்தை இயேசுவால் கொடுக்க முடியும் என்பதை இந்த மாதத்தின் இந்த முதல் நாளில் பரிசுத்தாவியின் துணை கொண்டு உங்களுக்கு அழுத்தமிட்டு சொல்லுகிறேன். நீங்கள் கிறிஸ்துவோடு நெருங்கிய வாழ்க்கை வாழ்வீர்கள் என்று சொன்னால், அவருடைய வார்த்தையின்படியே நிறைவான சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகம் எப்பொழுதும் ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமாகத்தான் போராடும். வேதம் தெளிவாய் மிக அழுத்தமாய் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லி வைத்திருக்கிறது. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. இயேசு தம் சீஷர்களுக்கு சொல்லிவிட்டு போன ஒரு காரியம், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. இந்த உலகம் ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமாகத்தான் போராடும். பலவிதமான எதிர் சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடும். ஆனால் இயேசுவை சார்ந்து நிற்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த உலகத்தில் பல உபத்திரவங்களை கண்டாலும் மனம் சோராமல் சந்தோஷமாய் தைரியமாய் வாழ முடியும் என்பதையும் அவர் அழுத்தமாய் சொல்லிவிட்டு போயிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே,
காரணம் என்ன தெரியுமா? இயேசு இந்த உலகத்தில் பல பாடுகளை சந்தித்தார், பலவிதமான போராட்டங்களை சந்தித்தார். அவருக்கு எதிராய் பிசாசு ஒருபுறம் பலவித நெருக்கடியான காரியங்களை செய்து கொண்டிருந்தது, இன்னொரு புறம் அவருக்கு விரோதமான மனிதர்கள் அவரை எப்பொழுது கொலை செய்யலாம் என்று சொல்லி பலவிதமான நெருக்கடிகளை கொடுத்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் அப்படிப்பட்ட எல்லா எதிர் சூழ்நிலைகளிலும் எல்லா நாட்களும் அவர் சந்தோஷமாய் வாழ்ந்தார். ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், இயேசு இந்த உலகத்தில் துக்க வாழ்க்கை வாழவில்லை. அவர் வேதனை நிறைந்த வாழ்க்கை வாழவில்லை. வேதனை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் அவருக்கு வந்தது, நெருக்கடிகள், போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருந்தது. ஆனால் இந்த உலகத்தில் அவர் 33.5 ஆண்டுகள் வாழ்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு நாளையும் அவர் சந்தோஷமாய் கடந்து போனார். ஆகவேதான் சீசர்களுக்கு சொன்னார், என் மூலமாய் நீங்கள் நிறைவான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை அழுத்தமாய் சொல்லிவிட்டு போனார். இந்த மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தருடைய அபிஷேகத்தை சுமந்து நிற்கிற கர்த்தருடைய ஊழியக்காரனாய் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், சகோதரா, உன்னால் உன் வாழ்க்கையில் நிறைவான சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். என் சகோதரியே, நிறைவான சந்தோஷத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க முடியும். காரணம், இயேசு சந்தோஷமாய் வாழ்ந்தது போல நீங்களும் சந்தோஷமாய் வாழக்கூடிய வழிகளை கற்று தந்து விட்டு போயிருக்கிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அதிலே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரிசத்திலே மகிமையாய் வீற்றிருக்கிறார். இந்த மகிமையான சிங்காசனத்தில் வீற்றிருப்பதற்கு முன்பாக அவர் இந்த வேதனை நிறைந்த உலகத்தில் அவர் மனிதனாய் வாழ வேண்டியது அவசியமாயிருந்தது. உங்களையும் என்னையும் சந்தோஷமாய் வாழ வைக்கும்படியாக வேதனை நிறைந்த இந்த உலகத்தில் இயேசு மனிதனாய் பிறந்தார், வாழ்ந்தார், மரித்தார், உயிரோடு எழுந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த நாட்களிலே அவர் ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமாய் கடந்து போனார். சந்தோஷமாய் கடந்து போனார். அந்த வேத வார்த்தையிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் எபிரேயர் 12:2 பாருங்கள். அவமானத்தை எண்ணாமல், அப்படியானால் அவர் வாழ்ந்த நாட்களில் அனுதினமும் அவருக்கு சென்ற இடங்களில் எல்லாம் அவமானங்கள் ஏற்பட்டது. அது மட்டுமல்ல, சிலுவையை அவர் சகிக்க வேண்டியது இருந்தது. அநேக வேதனையின் பாதைகளை அவர் கடக்க நேரிட்டது. ஆனால் அவை எல்லாவற்றையும் தமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு காரியம் முன்னாக இருக்கிறபடியினால் அனுதினமும் அசராமல் வாழ்ந்தார். அவருக்கு கொஞ்சம் கூட வாழ்க்கையில் தடுமாற்றம் இல்லை. ஐயோ, இந்த காரியத்தில் நான் வீழ்ந்து விடுவேனோ, நான் தோற்று போய் விடுவேனோ என்கிற பயம் இல்லை. நிறைவான சந்தோஷத்தை அனுதினமும் அனுபவித்தார் இயேசு கிறிஸ்து. அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறார், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் நாம் கேட்கிற காரியங்களை அவர் நமக்கு செய்து கொடுத்து நம்முடைய சந்தோஷத்தை நிறைவடைய பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை பாவத்தில் வீழ்ந்து உங்கள் சந்தோஷத்தை இழந்து போன நிலையில் இருப்பீர்கள் என்றால் தேவனிடத்தில் கேளுங்கள், இயேசுவின் நாமத்தில் கேளுங்கள். ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியும், பரிசுத்தமாய் வாழும் கிருபையை தாரும் என்று கேளுங்கள். பரிசுத்த வாழ்வை கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்தி மகிழ்விப்பார். அல்லது ஒருவேளை உங்கள் உலக பிரகாரமான காரியத்தில் ஏதோ ஒரு தேவை, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு ஆபத்தான நெருக்கடியான சூழ்நிலையில் காணப்படலாம். கேளுங்கள் இயேசுவின் இடத்தில், ஆண்டவரே, உம்முடைய நாமத்தில் நான் வருகிறேன், ஆண்டவரே, எனக்கு இந்த காரியத்தில் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கேளுங்கள். உங்கள் ஜெபத்திற்கு, உங்கள் வேண்டுதலுக்கு பதில் கொடுத்து உங்கள் சந்தோஷத்தை நிறைவாக்குவார். காரணம், அவர் நிறைவான சந்தோஷத்தை அனுபவித்த ஒரு தேவன். அந்த சந்தோஷத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க விரும்புகிற தேவன். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் அதனுடைய 15ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால் அதிலே சீஷர்களை பார்த்து இயேசு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அதனுடைய 11வது வசனத்தை பாருங்கள். யோவான் 15:11, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். 2 காரியத்தை இயேசு சொல்லுகிறார். இந்த யோவான் 15ஆம் அதிகாரத்தில்
ஒரு அருமையான ஓமைப்படுத்தி ஒரு அருமையான காரியத்தை ஓமைப்படுத்தி கர்த்தர் பேசுகிறார். நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு மெய்யான திராட்சை செடி, அந்த செடியில் நாம் இணைக்கப்பட்ட கொடிகள். அவர் அப்படி சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி காண்பித்து விட்டு அப்படி சொல்லிவிட்டு அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும். இதில் ஒரு காரியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசு இந்த உலகத்தில் அனுதினமும் சந்தோஷமாய் வாழ்ந்தார். அவமானங்கள் இருந்தது, சிலுவையை சுமக்க வேண்டும் என்கிற காரியம் அவருக்கு முன்னாக வைக்கப்பட்டிருந்தது, அநேக மனிதர்கள் மூலமாய் வந்த நெருக்கடிகள் வந்தது, ஏளனம், பரியாசம், உடன் பிறந்த சகோதரர்களால் கூட அவர் பரிகசிக்கப்பட்டார். அந்த சூழ்நிலையிலும் அவர் சந்தோஷமாய் வாழ்ந்தார். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார் சீசர்களை பார்த்து, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை பரலோகத்தில் தான் நிலையான சந்தோஷம் இருக்கிறது என்று சொல்லி நாம் தவறாய் புரிந்து கொள்ளக்கூடாது. இந்த உலகத்திலும் நாம் நிறைவான சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். காரணம், இந்த உலகத்தில் சந்தோஷமாய் வாழ்ந்த ஒருவர் இயேசு கிறிஸ்து. அவர் நமக்கு அவருடைய சந்தோஷத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா! விசுவாசிக்கிறீர்களா? இதை நம்ப முடிகிறதா? இதை ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? இயேசு சொல்லுகிறார், வேதனை நிறைந்த உலகத்தில், போராட்டம் நிறைந்த உலகத்தில், தோல்விகள் நிறைந்த உலகத்தில், ஏளனமும் பரியாசமும் நிறைந்த இந்த உலகத்தில் நான் சந்தோஷமாய் வாழ்ந்தேன் அல்லவா? நான் எப்படி சந்தோஷமாய் வாழ்ந்தேனோ என்னுடைய சந்தோஷத்தை உங்களுக்கு நான் தருகிறேன் என்பதாய் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தின் முதல் நாளில் நீங்கள் ஒன்றை தேவனிடத்தில் கேளுங்கள், இயேசுவினிடத்தில் கேளுங்கள். ஆண்டவரே, நீர் இந்த உலகத்தில் சந்தோஷமாய் வாழ்ந்தீர் அல்லவா? அப்படிப்பட்ட அந்த சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையை எனக்கு தாரும் என்று கேளுங்கள். எல்லா எதிர் சூழ்நிலைகளையும் நீங்கள் சந்தோஷமாய், தைரியமாய் நீங்கள் அவைகளை மேற்கொள்வீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு சொல்லுகிறார், என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும். எப்பொழுது தெரியுமா இந்த உலகத்தில் நிறைவான சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அந்த சந்தோஷம் நிறைந்த வாழ்வை எப்பொழுது நாம் நமக்கு சொந்தமாக்கிக் கொள்கிறோமோ அப்பொழுது இந்த உலகத்தில் நிறைவான சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 17ஆம் அதிகாரத்தில் கூட இயேசு தம்முடைய சந்தோஷத்தை சீசர்களுக்கு கொடுக்கும்படியாய் பிதாவினிடத்திலே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். யோவான் 17:13 பாருங்கள். இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன், அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நன்றாய் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயம் தாம் எப்படி உலகத்தில் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்தாரோ, அவர் சந்தோஷமாய் வாழ்வதற்கு எது காரணியாய் இருந்ததோ அதை தம் சீஷர்களுக்கு கொடுத்து தாம் வாழ்ந்தது போல சந்தோஷமாய் தம் சீஷர்களும் வாழ வேண்டும் என்பதாக தேவனிடத்திலே அந்த காரியத்தை குறித்து தெரியப்படுத்துகிறார். நீங்கள் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பாய் இருக்கிறது. ஒருவேளை கண்ணீரின் பாதைகள் வரலாம், உபத்திரவத்தின் பாதைகள் வரலாம், அவைகளை தைரியமாய் சந்தோஷமாய் எதிர்கொள்ளக்கூடிய மனநிலையும் பலத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். பரிசுத்த பவுல் ஆகவே தான் இப்படி சொல்லுகிறார், நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை, தள்ளாடினாலும் மனம் முறிந்து போவது இல்லை. எங்களுக்கு போராட்டங்கள் வருகிறது, எங்களுக்கு பிரச்சனைகள் வருகிறது, பாடுகளை நாங்கள் சந்திக்கிறோம், ஆனால் அவைகளின் நடுவிலும் சந்தோஷமாய் வாழுகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, சீஷர்களுக்கு சொன்னார், என் சந்தோஷத்தை உங்களுக்கு தருவேன், கேளுங்கள், நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நான் எப்படி சந்தோஷமாய் வாழ்ந்தேனோ அதே சந்தோஷத்தை நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள், நிறைவான சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னார். ஆனால் அந்த சீஷர்கள் பெற்றுக்கொண்டார்களா என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்ப்போம் என்று சொன்னால், நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரத்திற்கு வருவீர்கள் என்று சொன்னால், அங்கே சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக வலிமையான ஊழியத்தை செய்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எப்படிப்பட்ட அற்புதங்கள் நடந்ததோ அதே போன்று சீஷர்களுடைய ஊழிய பாதையிலும் நடந்தது.
அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 14, 15 இரு வசனங்களையும் பாருங்கள். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். 16வது வசனம் சொல்லுகிறது, சுற்று பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். இயேசு எப்படிப்பட்ட ஊழியத்தை நிறைவேற்றினாரோ அதே போன்ற ஊழியத்தை அப்போஸ்தலர்கள் நிறைவேற்றினார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவின் பின்னாக திரளான ஜனங்கள் வந்தது போல இப்பொழுது அப்போஸ்தலர்களை நோக்கி அப்போஸ்தலருடைய ஊழியத்தின் பாதையிலே கர்த்தரிடமாய் திரளான ஜனங்கள் சேர்க்கப்பட்டார்கள். இது நிமித்தமாய் அன்றைக்கு இருந்த பிரதான ஆசாரியர்கள், அன்றைக்கு இருந்த சதுசேயர்கள், இவர்களுக்கு அப்போஸ்தலர்கள் மீது பொறாமை வந்தது. ஆகவே அவர்கள் மீது பொறாமை கொண்டு அவர்களை சிறைச்சாலையிலே அடைக்கிறார்கள். தேவ தூதன் வந்து அவர்களை விடுவித்து விடுகிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, விடுதலையாக்கப்பட்ட இந்த சீஷர்களை மறுபடியுமாய் அவர்கள் அழைத்து இயேசுவின் நாமத்தை நீங்கள் பிரசங்கிக்க கூடாது என்று சொல்லி அவர்களை கண்டித்து எச்சரிக்கிறார்கள். ஆனால் அவர்களோ இயேசுவின் நாமத்தை நாங்கள் பேசாமல் இருக்க முடியாது என்று சொல்லி சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு தைரியம் அடைந்தார்கள். கிறிஸ்துவின் பலமான சாட்சியாய் நின்று வலிமையாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார்கள். அப்பொழுது ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்த பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சீஷர்களை இயேசுவை எப்படி கொலை செய்தார்களோ அப்படி கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி திட்டம் வகுத்தார்கள். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 33வது வசனம் சொல்லுகிறது, அதை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவர்களை கொலை செய்யும்படிக்கு யோசனை பண்ணினார்கள். இயேசுவை எப்படி கொலை செய்தார்களோ அப்படி போல சீஷர்கள் அத்தனை பேரையும் கொலை செய்யும்படி யோசனை பண்ணினார்கள். அந்த ஆலோசனை சங்கத்தில் இருந்த அத்தனை நபர்களும் இயேசுவை கொலை செய்வதற்கு காரணமாயிருந்த அன்றைய ஆலோசனை சங்கமானது இப்பொழுது சீஷர்களை கொலை செய்வதற்கும் அவர்கள் ஆலோசனை பண்ணி கொண்டிருந்த பொழுது அந்த ஆலோசனை சங்கத்தில் இருக்கிற ஒரு நியாய சாஸ்திரியாகிய கமாலியேல் என்று சொல்லக்கூடிய ஒரு பரிசேயன் அவன் வருகிறான். அவன் வந்து ஒரு காரியத்தை சொல்லுகிறான். அந்த ஆலோசனை சங்கத்தில் இருக்கிற எல்லா நபர்களை பார்த்து சொல்லுகிறான், இந்த காரியத்தை நாம் இப்பொழுது உடனே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக தெயுதாஸ் என்கிற ஒருவன் எழுந்தான். சுமார் 400 பேர் அவனை பின்பற்றினார்கள். நான் தான் பெரியவன் என்று சொன்னான். ஆனால் அவன் மரித்தான். அவனுடைய கூட்டமும் சிதறி போனது. அவனுக்கு பின்னாக யூதாஸ் என்கிற ஒருவன் எழும்பினான். அவனுக்கு பின்னாகவும் ஒரு கூட்டம் போனது. அவன் மரித்தான். அதன் பின்பு அத்தனை நபர்களும் சிதறி போனார்கள். ஆகவே இப்பொழுது எழும்பி இருக்கிற இந்த அப்போஸ்தலர்களை குறித்தும் நாம் கொஞ்சம் பொறுமையாய் காத்திருப்போம் என்றால், ஒருவேளை இது தேவனால் உண்டான காரியம் என்றால் இதை யாராலும் அழிக்க முடியாது. ஒருவேளை இது மனிதர்களால் உண்டான காரியம் என்றால், முன்னாக யூதாஸ் காலத்தில் எப்படி சிதறி போனார்களோ அப்படி இந்த கூட்டமும் இவர்களை பின்தொடர்கிற ஜனங்களும் சிதறி போவார்கள் என்று சொன்னார்கள். அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள். கொலை செய்ய வேண்டும் என்கிற காரியத்தை கைவிட்டுவிட்டு அவர்களை எல்லோரையும் அப்போஸ்தலர்கள் அனைவரையும் அழைத்து அவர்களை அடித்தார்கள். உயிருக்கு சேதம் வராதபடி எவ்வளவு அடிக்க வேண்டுமோ அவ்வளவு அடித்து அவர்களை காயப்படுத்தி அனுப்பினார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இத்தனை அடிகளையும் பட்ட இந்த அப்போஸ்தலர்கள் அவர்கள் எப்படிப்பட்ட மனநிலையோடு இருந்தார்கள் என்றால், 41வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போனார்கள். ஹல்லேலூயா. ஐயோ, நம்மை அடித்து விட்டார்களே,
காயப்படுத்தி விட்டார்களே, நம்முடைய சரீரத்தில் வேதனையை கொடுத்து விட்டார்களே என்று சொல்லி அழுவதற்கு பதிலாய், துக்கப்படுவதற்கு பதிலாய் இப்பொழுது அவர்கள் சந்தோஷத்தோடு புறப்பட்டு வருகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? இயேசு இந்த உலகத்தை விட்டு கடந்து போன பொழுது அவருக்குள் இருந்த சந்தோஷத்தை தம் சீஷர்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினார் அல்லவா? என் சந்தோஷத்தை நீங்கள் நிறைவாய் பெற்றுக் கொள்வீர்கள் என்று அந்த வார்த்தையின்படியே சீஷர்கள் நிறைவான சந்தோஷத்தை தங்களுக்குள் பெற்றிருந்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, சீஷர்களுக்கு கொடுத்த சந்தோஷத்தை இன்று எனக்கும் உங்களுக்கும் அவர் தந்திருக்கிறார். அதை அனுபவிப்பதற்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து அவர் அனுதினமும் சந்தோஷமாய் வாழ்ந்தது போல சீஷர்களை சந்தோஷமாய் வாழ வைத்து விட்டு போனார். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாய் வேதனைக்கு மத்தியில் இருந்து இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஐயோ, நான் தனிமையாய் இருக்கிறேன், என்னை கவனிப்பதற்கு யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்வதற்கும் யாரும் இல்லை, என் உறவினர்கள் எல்லோரும் என்னை வெறுத்து விட்டார்கள், என்னை கைவிட்டு போய்விட்டார்கள், நான் அனாதையை போல அழுது நின்று கொண்டிருக்கிறேன், என்னுடைய எதிர்காலம் என்னவாகுமோ என்று சொல்லி ஒருவித கலக்கத்தோடு பயத்தோடு வேதனைக்கு மத்தியில் இந்த வார்த்தையை கேட்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், சகோதரா சகோதரி, உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் எப்படி சந்தோஷமாய் இந்த உலகத்தில் வாழ்ந்தேனோ அதே சந்தோஷத்தை உனக்கும் கொடுப்பேன் என்பதாய் வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதத்தின் இந்த முதல் நாளில் கர்த்தர் சொல்லுகிற இந்த வார்த்தையின்படி உங்களை சந்தோஷப்படுத்துவார். குடும்பத்தில் நடந்த ஏதோ ஒரு மரணத்தின் மூலமாய், ஏதோ ஒரு இழப்பின் மூலமாய், ஏதோ ஒரு நஷ்டத்தின் மூலமாய் அழுது வேதனையில் நின்று கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவார். வேதனை நிறைந்த இந்த உலகத்தில் நீ சந்தோஷமாய் வாழ்வாய். பல நெருக்கடிகள் உன் வாழ்க்கையில் இருக்கலாம், ஆனால் சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையை இயேசு உனக்கு கொடுப்பார். நம்பிக்கையோடு கூட என்னோடு இணைந்து ஜெபியுங்கள். அவர் தரக்கூடிய அந்த நிறைவான சந்தோஷத்தை பெற்று அவரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஜெபிக்கலாமா? தேவ சமூகத்தில் அவர் தரக்கூடிய நிறைவான சந்தோஷத்தை நாம் பெற்றுக் கொள்ளும்படியாய் நாம் ஜெபிக்கலாம். முடிந்தால் நீங்கள் இருக்கிற இடத்திலே உங்கள் முழங்காலை முடக்குங்கள். தேவ சமூகத்தில் நம் முட்டியை முடக்குவோம் என்று சொன்னால் கர்த்தர் நம் பக்கத்தில் நெருங்கி வந்து விடுவார். நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது எப்படிப்பட்ட சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்தீரோ அதே போன்ற சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையை எங்களுக்கு கொடுப்பேன் என்பதாக வாக்குப்படி இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் அதை கொடுப்பதற்கு வல்லவராகவும் இருக்கிறீர் ஆண்டவரே. இப்பொழுதும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற என் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. என் தகப்பனாருக்காக, என் தாயாருக்காக, என் சகோதரனுக்காக, என் சகோதரிக்காக, என் வாலிப தம்பிக்காக, தங்கைக்காக, சிறு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். எந்த காரியத்தில் உம்முடைய பிள்ளைகள் எழும்ப முடியாதபடிக்கு துக்கத்தின் ஆழத்தில் வீழ்ந்து கிடக்கிறார்களோ இன்றைக்கு உம்முடைய கரத்தை நீட்டும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை ஊற்றும் ஆண்டவரே. தேவரீர் அந்த பரிசுத்த விடுதலையை கொடுத்து அந்த பரிசுத்த ஆவியின் விடுதலையை அனுபவிக்க பண்ணும் ஆண்டவரே. சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை கட்டளையிடுவீராக. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. என் வியாதி நிமித்தமாக சந்தோஷத்தை இழந்து நிற்பார்கள் என்று சொன்னால் மருத்துவர்களால் கைவிடப்பட்டு இந்த வியாதி என்னை கொன்று போட்டு விடுமோ என்று சொல்லி மரண பயத்தின் நிமித்தமாய் கட்டப்பட்டவர்களாக அழுகையோடு கட்டாமை இந்த நேரத்தில் உண்மை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனுடைய சரீரத்தில் இருக்கிற இந்த வியாதியை கர்த்தர் இப்போது நீக்கி போடும்படியாய் உம்முடைய கரத்தை வையும் ஆண்டவரே. உம்முடைய காயப்பட்ட கரத்தை வைப்பீராக. உம்முடைய தழும்புகளால் சுகப்படுத்தி சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை கொடும் ஆண்டவரே. தேவரே, என் அன்பு சகோதரிக்கு சரீரத்தில் இருக்கிற இந்த வேதனை நீங்கி போகட்டும் ஐயா. குடும்பத்தில் இருக்கிற இந்த பிரச்சனை நீங்கி போகட்டும் ஆண்டவரே. இந்த அவமானம், இந்த வேதனை, இந்த துக்கத்தில் இருந்து நான் எப்பொழுது எழும்ப போகிறேன் என்று சொல்லி வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாமா என்று சொல்லி தற்கொலை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பிடித்து எழுப்பீராங்க. ஜீவனுக்கு நேராக உம்முடைய பிள்ளைகளுடைய கால்களை திசை திருப்பும் ஆண்டவரே. வாழ்க்கை கட்டளையிடுவீராக. இவர்கள் வாழ்க்கை மறுபடியும் துளிர்க்கட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் விரோதமாக எழுந்து நிற்கிற எல்லா சத்ருவின் வல்லமைகளும் இன்றோடு முடிந்து போகட்டும் ஆண்டவரே. அவனுடைய எல்லா தந்திர சூழ்ச்சிகளும் ஒன்றுமில்லாமல் போகட்டும். அற்புதம் செய்வீர்
செய்வீராக. அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையை இன்று முதல் உம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்கட்டும். இந்த அக்டோபர் மாதம் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு மகிழ்ச்சியின் மாதமாய், சந்தோஷத்தின் மாதமாய் அமையும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னீரே தகப்பனே. எந்த காரியத்திற்காக இப்பொழுது உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ இவர்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படியாய் இவர்கள் கேட்கிற காரியத்திலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை கட்டளையிட்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. சத்துரு படுதோல்வி அடைவானாக. இந்த வார்த்தையின் வல்லமை ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் அசைக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய இருதயத்தை பலப்படுத்தட்டும் ஐயா. பரிசுத்த ஆவியின் வல்லமை இப்பொழுது இவர்களை ஆக்கிரமிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இவர்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக. அற்புதங்கள் நடக்கட்டும். உமக்கே மகிமை அனைத்தையும் சொந்தமாக்குகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அக்டோபர் மாதத்தில் கர்த்தருடைய வார்த்தையின்படி உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும். எந்த காரியத்தில் சந்தோஷத்தை காண முடியாதபடிக்கு நீங்கள் குறைவுபட்ட நிலையில் இருக்கிறீர்களோ அந்த குறைவை நிறைவாக்கி நிறைவான சந்தோஷத்தை கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் டி. இன்பகுமார், இயேசுவின் பிரசன்னம் ஊழியங்கள், கர்மேல் பர்வதம், பேய்க்குளம், தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. பின்கோடு 628613. அலைபேசி எண்கள் 9486373603 மற்றும் 7373133190. Our contact address: Pastor T. Inbakumar, Presence of Jesus Ministries, Karmel Mount, Peikulam, Tuticorin District, Tamil Nadu, India. Pin code 628613. Mobile number 9486373603 and 73731 வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை பரிசுத்த உபவாச ஜெபம் நடைபெறும். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை பரிசுத்த ஆராதனை நடைபெறும்.